பீகாரில் இரண்டாம் கட்டமாக 122 சட்டமன்ற தொகுதிகளில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்குகிறது. 243 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகாரில் கடந்த 6ஆம் தேதி 121 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் பீகார் வரலாற்றில் இல்லாத வகையில் சுமார் 65 விழுக்காடு வாக்குகள் பதிவாகின. இந்நிலையில் இரண்டாம் கட்டமாக 122 சட்டமன்ற தொகுதிகளில் இன்னும் சற்று நேரத்தில் வாக்குப்பதிவு தொடங்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடு மற்றும் பாதுகாப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி மாநகர பகுதிகளில் நேற்று மாலையில் மழை பெய்தது. கொக்கரகுளம், வண்ணாரப்பேட்டை, பாளையங்கோட்டை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் 30 நிமிடங்களுக்கு மேலாக மழை நீடித்தது. மாலையிலேயே வானம் இருண்டு குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1440 ரூபாய் அதிகரித்துள்ளது. காலையில் சவரன் தங்கம் 880 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் மீண்டும் 560 ரூபாய் அதிகரித்தது. இதனால் ஒரு சவரன் விலை 91,840 ரூபாயாக உள்ளது. கிராம் தங்கம் 11,480 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிராமுக்கு 4 ரூபாய் உயர்ந்து 169 ரூபாயாக உள்ளது. 1 கிலோ கட்டி வெள்ளி 1,69,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருச்சி மாவட்டம் பொன்மலைப்பட்டியில் முதியோர் பகல் நேர பராமரிப்புக்கான அன்புச்சோலை திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மேலும் சென்னை, மதுரை, கோவை, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி உள்ளிட்ட நகரங்களில் அமைக்கப்பட்டுள்ள 24 அன்புச்சோலை மையங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அன்புச்சோலை மையத்தில் முதியவர்களுடன் இணைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரம் விளையாடி மகிழ்ந்தார். தமிழ்நாடு அரசு துறைகளில் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு போட்டித் தேர்வுகளில் வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு துறைகளில் பணியாற்றிய ஆண்டுகளின் அடிப்படையில் இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்கப்படும் என்றும் அடுத்த 3 ஆண்டுகளில் நடைபெறும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் தகுதித் தேர்வுகளான ஆசிரியர் தகுதித் தேர்வு, தமிழ் தகுதித் தேர்வு, முதுநிலை தேர்வுகளுக்கு பொருந்தாது என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தென்காசியில் சீருடை பணியாளர் தேர்வில் முறைகேட்டில் ஈடுபட்ட இளைஞர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இளஞ்சியில் தனியார் பள்ளி தேர்வு மையத்தில் கோபிகிருஷ்ணன் என்பவர் செல்போனில் வினாத்தாடை போட்டோ எடுத்ததாக மேற்பார்வையாளர் புகார் தெரிவித்தார். இதையடுத்து கோபிகிருஷ்ணனை பிடித்து விசாரித்ததில் அவர் உள்ளாடைக்குள் செல்போன் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. போட்டோக்களை பாண்டியராஜ், மல்லிகா, பிரதீப் ஆகியோருக்கு அனுப்பி விடைகளை கேட்டது தெரியவந்தது. இதையடுத்து 4 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருச்சியில் காவலர் குடியிருப்புக்குள் நிகழ்ந்த கொலை சம்பவத்தில் கைதானவர் தப்பிச் செல்ல முற்பட்ட போது காவல்துறையினரால் சுட்டுப் பிடிக்கப்பட்டார். திருச்சி பாலக்கரையைச் சேர்ந்த தாமரைச்செல்வன் என்ற ரியல் எஸ்டேட் கலெக்ஷன் ஏஜென்ட் சதீஷ் என்ற நபருடனான முன்பகை காரணமாக 5 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். மார்ச்சிங்பேட்டை காவல் குடியிருப்புக்குள்ளேயே நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் 5 பேர் கைதான நிலையில் காவல்துறையினர் 2 தாக்கிவிட்டு சதீஷ் தப்பிச் செல்ல முற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து காவல்துறையினர் அவரை காலில் சுட்டுப் பிடித்தனர். ஆப்பிரிக்க நாடான மாலியில் துப்பாக்கி முனையில் கடத்தப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழிலாளர்களை மீட்பதற்கான முயற்சியை தொடங்கியிருப்பதாக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இடம்பகவத் கூறியுள்ளார். மேற்கு மாலியில் உள்ள கோப்ரி அருகே தனியார் நிறுவனத்திற்குள் நுழைந்த ஆயுதம் ஏந்திய கும்பல் ஒன்று துப்பாக்கி முனையில் 5 பேரை கடத்திச் சென்றனர். இவர்கள் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேஷ், இசக்கிராஜ் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பொன்னுத்துறை, புதியவன், பேச்சிமுத்து என்பது தெரியவந்தது. இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இடம்பகவத்தை சந்தித்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தங்களது உறவுகளை பாதுகாப்பாக மீட்டுத் தரக்கோரி கண்ணீர் மல்க மனு அளித்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விவகாரத்தில் திமுக மனு மீதான விசாரணையில் தங்களையும் சேர்த்துக் கொள்ள கோரி அதிமுக மனு தாக்கல் செய்திருப்பது கபட நாடகம் என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு கூறினார். எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் ஒழிக்க முடியும் என்று முடிவு செய்து எடுத்திருக்கிறார்கள். இது வேண்டுமெல்லாம் வேறு மாநிலங்கள் வேணா எடுப்பதாமே தவிர உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு காலம் அது எடுபடாது.
வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் உண்மை நிலையை எடுத்துரைக்கவே உச்சநீதிமன்றத்தில் அதிமுகவும் மனு தாக்கல் செய்திருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இனி கள்ள ஓட்டு போட முடியாது என்பதால் தான் எஸ்ஐஆரை திமுக எதிர்க்கிறது என்று விமர்சித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை முடிப்பதற்கு காலதாமதம் ஆகாது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். எஸ்ஐஆர் வந்தா மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறிபோயிரும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க. இது கண்டனத்துக்குரியது. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கில் 2 IAS அதிகாரிகளுக்கு எதிராக வழக்கு தொடர 19 மாதங்கள் எடுத்துக் ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசின் அனுமதிக்காக காத்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வழக்கு தொடர கடந்த ஆண்டே அனுமதி பெற்ற நிலையில் வழக்கு தொடராமல் காலதாமதம் செய்ததற்கான காரணத்தை அறிக்கையாக தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். கிருஷ்ணகிரியில் திமுக நகராட்சி தலைவரை திமுக கவுன்சிலர்களே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து வீழ்த்தினர். கிருஷ்ணகிரி திமுக நகர்மன்ற தலைவர் ஃபரிதா நவாபை மாற்றக் கோரி திமுக கவுன்சிலர்கள் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். இந்நிலையில் நகராட்சி அலுவலகத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு நடைபெற்றது. 33 உறுப்பினர்கள் கொண்ட நகராட்சியில் தீர்மானத்திற்கு ஆதரவாக அதிமுக கவுன்சிலர்கள் உட்பட 27 பேர் வாக்களித்தனர். இதனால் ஃபரிதா நவாபின் பதவி பறிபோனது. இதனிடையே அதிமுக கவுன்சிலரை கடத்தியதாக கூறி அக்கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பேருந்தின் கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு நிலவியது. கரூர் சிபிஐ அலுவலகத்தில் 5வது நாளாக ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள் என 5 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. கூட்ட நெரிசல் சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்கும் பணிக்காக வந்தது தொடர்பாக தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களிடம் விசாரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் மத்திய மின்சார அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ஒரு மத்திய பொதுத்துறை நிறுவனத்தின் 2 அதிகாரிகள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். அமெரிக்காவில் அரசு துறை முடக்கத்தை நீக்குவதற்கான வாக்கெடுப்பு செனட்டில் நடைபெற்று வருகிறது. நடப்பாண்டிற்கான செலவு மசோதாவை நிறைவேற்றுவதில் ஆளும் குடியரசுக் கட்சிக்கும் ஜனநாயக கட்சிக்கும் இடையே மோதல் போக்கு நிலவுகிறது. இதனால் அரசு நிர்வாகம் கடந்த 40 நாட்களாக முடங்கியுள்ளது. இந்த நிலையில் அரசு துறை முடக்கத்தை நீக்குவதற்கான வாக்கெடுப்பில் செனட் உறுப்பினர்கள் வாக்களித்து வருகின்றனர். இதனிடையே விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டுமென அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். தமிழக அரசுடன் பேச்சுவார்த்தை தொடர்வதால் பிற மாநிலங்களுக்கான ஆம்னி பேருந்து சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டிலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகள் மீது அதிகமான வரி விதிக்கப்படுவதாக அதன் உரிமையாளர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். வரி விதிப்பை வாபஸ் பெற வலியுறுத்தி பிற மாநிலங்களுக்கான ஆம்னி பேருந்து சேவையை நிறுத்தி போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். அரியலூரில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கரை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இது தொடர்பாக சந்தித்து பேசி மனுவும் அளித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தால் இயக்கப்பட உள்ள 8 வால்வோ மல்டி ஆக்சில் சொகுசு பேருந்துகள் சென்னை வந்தடைந்தன. தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் சென்னையிலிருந்து பெங்களூரு, கோவை, நாகர்கோவில், நெல்லை, மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கு 20 சொகுசு வால்வோ பேருந்துகளை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக பெங்களூருவில் இருந்து 8 சொகுசு வால்வோ பேருந்துகள் சென்னை பல்லவன் இல்லம் பணிமனைக்கு வந்தடைந்தன. எஞ்சிய 12 பேருந்துகள் இந்த மாத இறுதியில் சென்னைக்கு வரவுள்ளதாக கூறப்படுகிறது.